ஹரி 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 பிளாக் காஃபி ஹாஃப் சுகர் மீடியம் ஸ்ட்ராங். ஜட்ஜ் பண்ணாத, ட்ரை பண்ணி பாரு. சரி சொல்லு, ஏதோ பேசணும்னு டெக்ஸ்ட் பண்ணியிருந்த, இப்போ சொல்ல போறியா இல்லையா? நான் கிளம்புறேன், பாய். நீ பேசவும் மாட்ற, என்னை போகவும் விட மாட்ற. இப்போ என்னதான் ஆயிடுச்சு? நான் ஆக்டிங் அது இதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் ஒர்க் அவுட் ஆமான்னு தெரில. இவ்வளோ நாள் இல்லாத பயம் இப்போ என்ன திடீர்னு? நீ நோட் பண்ணியான்னு தெரில மகா. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தேன். இப்போது நீ ரொம்ப மாறிட்ட ஹரி. இங்கே எதுவும் நிச்சயம் இல்லைல்ல? எதுதான் நிச்சயம்? எல்லாமே இங்கே ப்ராபபிலிட்டி தான். புரியல. அதோ அந்த பையனை பாரு, அவன் அந்த பாட்டிலை மிஸ் ஆகாமல் பிடிச்சது 1 in 3 ப்ராபபிலிட்டியில். அதோ அந்த பொண்ணை பாரு, அவள் பின்னாடி 4 பசங்க போகிறாங்க. ஆனால் அவளே நினச்சாலும் ஒரு பையனை தான் லவ் பண்ண முடியும். அதுவும் ஒரு ப்ராபபிலிட்டி தானே. சரி விடு, வேணாம். அதோ அந்த பையனை பாரு, அவன் பாலை த்ரோ பண்ண போகிறான். ஆனால் நெட்டில் விளையாடுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1 in 100ல். இந்த க்யூப் கூட அப்படி தான். காலையிலேருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் இதை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1 in 43 quintillion. கொடு. அன்னைக்கு உன்னை மீட் பண்ணது கூட ஏன் அவ்வளோ கூட்டத்தில் என் காஃபி உன் மேலே படணும்? இன்னும் ரெட் ஸ்ட்ரிங் தியரின்னு என்ன சொன்னாலும் என்னை கேட்ட எல்லாமே எங்கள் ப்ராபபிலிட்டி தான். ஸோ நீ என்ன தான் ஓவர் திங்க் பண்ணாலும் ப்ராபபிலிட்டி தான். ஆனால் அதில் அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. 1 in எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், ஆனால் யூ ஆர் த 1 in நம்பு, மற்றது எல்லாமே நடக்கும். புரியுது. நாளைக்கு நானே இல்லைனாலும் அதை நீ நம்பணும். ஏன் இப்படி பேசுகிற? அதான் எதுவுமே நிச்சயம் இல்லைன்னு ஆயிடுச்சே. நான் அப்படி மீன் பண்ணல. இங்கே யாரையும் மீன் பண்ணி பேசுறதில்ல. ஆனால் அங்கிட்ட இருக்கவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. ஆனால் நான் இங்கிட்டு இருக்கவங்கள பற்றி யோசிக்காமையும் இருந்ததில்லை. இந்தா இதை நீயே வச்சுக்கோ. அப்புறம் சார் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ஒரே கேர்ள் ஃபேன்ஸ் தான். அப்புறம் கிளாப் சவுண்ட் தான் கேட்கும். அப்படியே சத்தியமெல்லாம் பழிக்கும் என்றால் மனிதனுக்கே நடித்தலைகள். அரசன் தானே படுக்கை விரித்தாய் வேசி. கட் மயிறு மாதிரி. ஓகே தான் ஹரி, ஓகே தான். ஓகே சார். ஏய் அவ்வளோதான் போவாருமா? ஓகே தான். மேக்கப் போட்டுருங்க, பெட்டரா பண்ணுங்க. ஓகே சார். சார் என்னடா இதில் சார் பிளாக் காஃபி.
ஹலோ சொல்லுங்கள் மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹரி, நான் மகா இல்லை பிரணதி பேசுகிறேன். சொல்லுங்கள் பிரணதி, அவ எங்க? அவளுக்கு மறுபடியும் வீசிங் வந்துருச்சு. அவள் டேப்லெட் போட்டிருக்க மாட்டா. ஹரி, இல்லை, அவள் கிரிட்டிக்கலாக இருக்கா. நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரீங்களா? கொஞ்சம் அவகிட்ட பேசணும், ஃபோன் தரீங்களா? ஹரி, நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? அவள் கிரிட்டிக்கலாக இருக்கா. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். சரி ஓகே, நான் வர பார்க்குறேன். ஓகே யோ இப்போ வந்து பட்ஜெட் இல்லை, ஒன் டே முடியும்னா எப்படி முடியும்? ஒன் ஷாட் வேறு இருக்குது, அது எப்படி ஒன் டேக்கில் முடிக்க சொல்கிறியா? அவன் லவ் பண்ண மாதிரி நடிக்க சொன்னால் காரியான மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். போடா வந்துடுறானுங்க, நானும் நடிக்கிறேன். இன்றைக்கி என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, என்னை கொண்டாட பாராட்ட. ஆனால் அந்த கூட்டத்தை நான் சம்பாதிக்க காரணமாக இருந்த நீ இன்றைக்கி இங்கே இல்லை. இந்த பேர் புகழ் பணம் எதுவுமே இல்லாமல் வெறும் காலோடஞ்ச அறியா இருந்தப்ப நீ வச்ச நம்பிக்கை தான் என்னை இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நம்ம மரத்துக்கடையில் பேசின கனவெல்லாம் இன்னும் கொஞ்சம் நொடிகள் நிஜமாக போகுது. நான் வரேன் மகா, உனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் எனக்காக காத்துரு. நான் போவேன் மகா. ஆணைக்கு அடிப்படையும் அடிமையெல்லாம் என்று சபையேறி குரல் உயர்த்தினார். இனியும் அரசனுக்கு என்ன மீதமெனில்? அரசன் வாக்கு தவறாது என்றுதானே என் மனதை கொடுத்தேன். இப்படி சுக்குநூறாக்கி விட்டேன். போரிலும் பெண்ணிலும் அறம் காண்பதிலே நான், நீயோ கோட்டை கப்பால் வாழ்பவள். மனம் முடித்து அரியணை ஏற்றுவேன் என்று எண்ணினாயோ? பெண்ணின் சதை என் உடலுக்கு விருந்தென்றால் கதறல் என் செவிக்கு விருந்து. இப்படியும் இருப்பார்களா? காலத்திற்கும் நாம் என்று தலை மீது சத்தியம் செய்கிறேன். உன் தலை வெடித்து சிதறாதா? சத்தியமெல்லாம் பழிக்கும் என்றால் மனிதனுக்கு ஏனடி தலைகள்? அரசன் என்றுதானே படுக்கையை விட்டாய் பேசி. அழுக்கடி உன் உடல், நான் உமிழ்ந்த எச்சில். உன் சிரிப்பும் மெய்தானா? இந்த சிரிப்பிற்கு போய் மயங்கினேனே, எத்தனை பேதேனா. ஏமாந்தாலும் அரசன் காதல் அல்லவா? புண்ணியம் உண்டு உனக்கு. என் உடல் நுகர்ந்த நீ மோட்சம் அடைவார். உன்னால் மோட்சமெனில் எனக்கு நரகமே வேணும். நிறுத்தடி பேசி. என் உடல் சலிப்புற்றது, மனம் சோர்வுற்றது. காரணம் இவள். பகைவன் போர் செய்தி அனுப்பினான், நாடெங்கும் என் மேல் அவப்பெயர். காரணம் இவள். என் முகம் காண நானே பூசினேன், கலை இழந்த அரசன் அரக்கனானேன். காரணம் இவள். சார், என்னடா அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்களாம். அரசன் நீ மக்களுக்கும் உண்மையாக இல்லை, காதலித்தவளையும் கைவிட்டாய். அரசன் நீ மக்களுக்கும் உண்மையாக இல்லை, காதலித்தவளையும் கைவிட்டாய். உன் கோழைத்தனத்திற்கு நான் காரணம். வஞ்சகா, செத்தொழிவாய். அதிகம் பேசுகிறாய். அதிகம் காதலித்திருக்கிறேன், அத்தனை ஏமாந்திருக்கிறேன். உன் மனம் நோக்கும் நான் என்றோ இறந்து விட்டேன். எஞ்சியிருப்பது கருணையற்ற மிருகம் மட்டுமே. தெய்வம் மேல் மிருகம் காதல் கொள்ள முடியுமா?
நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட சிரம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடமாறிடாத நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூ